ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி மோட். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ நான் கேட்டீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் T20 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட் இங்கிலாந்து வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம மேட்ச் சம்மரி வந்து பார்த்துருவோம். இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. தேர்ட் டைம் கன்சிக்யூட்டிவாக வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு வந்து ராஜ்கோட்டில் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்வே வந்து விக்கெட் போச்சு, ஃபீல்ட்ஸ் ஆல் அவுட்டடு. அதுக்கப்புறம் பென் டக்கெட் ஆனாங்க. சரியான ஒரு இன்னிங்ஸ், பவர் பிளேவை கச்சிதமாக யூஸ் பண்ணார் பென் டக்கெட். அதுக்கப்புறம் கேப்டன் ஜாஸ் பட்லர் அவருக்கும் வந்து அவரும் டீசெண்டாக ஆனாருங்க. ஆனால் பவுலிங்கில் போட்டாங்க இந்தியா. எங்கேயோ இந்த மேட்ச் கொண்டு வந்தாருங்க வருண் சக்கரவர்த்தி. என்ன பவுலிங்க, 5 for சாதாரண விஷயம் இல்லைங்க. இன் T20 ஒரு சில புவர் பால்ஸ்லாம் விக்கெட் கிடைச்சிச்சு, இருந்தாலும் வந்து அவுட் ஸ்டாண்டிங் பவுலிங் போட்டார். முகமது ஷமி கம்பேக் பண்ணார், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஓகே, இங்கிலாந்து டீம் வந்து 150 தான் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆதில் ரஷீத், மார்க் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போனாங்க. 3 ஓவர் சாலிடாக ஆனாங்க, விக்கெட் கொடுக்காத. அதனால 171 ரன்ஸ் ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பேட்டில் பட்டுச்சு. ஆனால் சஞ்சு சாம்சன் தேர்ட் டைம் வந்து ஷார்ட் பாலுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு ஆர்ச்சர் ஓவரில். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. சூரியகுமார் யாதவ், பையன் சூரியகுமார் டெக்ஸில் வந்தார். அதுக்கப்புறம் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மாவுக்கு ஒரு பால் போட்டாருங்க ஆதில் ரஷீத். என்ன பவுலிங் ஆதில் ரஷீத், சூப்பராக போட்டாருங்க, நல்லா தூக்கி போகிறாரு. அவரோட 4 overs ஜஸ்ட் 15 ரன்ஸ் 1 விக்கெட் மட்டும்தான். அதுக்கப்புறம் அட்டிக் பாண்டியா நின்று ஆடினாரு, கடைசி வரைக்கும் ஆடினாரு. கடைசியில் வந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க. ஒரு சில விஷயம்லாம் இங்கிலாந்துக்கு வந்து ஃபேவராக போச்சு, ஒரு சில விஷயம்லாம் இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக போகல. ஆனால் வந்து இங்கிலாந்து அவுட்ஸ்டாண்டிங்காக விளையாடி இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. சீரீஸ் க்ளோஸாக போகுதுங்க. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மேட்ச் பூனேயில் நடக்க போது, வேற மாதிரி இருக்க போகுது மேட்ச். இங்கிலாந்து வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஆனால் வந்து இந்தியாவுக்கு வந்து சில கன்சர்ன்லாம் இருக்குது. பவுலிங்கில் வந்து அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பேட்டிங்கில் வந்து சில ஓட்டைகள் இருக்குது. என்ன ஓட்டைகள்லாம், சஞ்சு சாம்சன் வந்து சஞ்சு சாம்சன் மேலே ஆடலை. அந்த மேட்ச் கம்பேக் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிஷேக் சர்மா வந்து இஷ்டத்துக்கு ஆடுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு ஆடுறது ஏன்ப்பா வந்து இந்தியன் டீம் எப்படியாப்பட்ட வாய்ப்புன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு சில பால்லாம் பார்த்தலாமே. எல்லா பாலும் சுற்றணும்னு நினச்சா அந்த ஓவரில் தான் 2 4 போச்சு. திருப்பியும் ஒரு 4 போகணுமா? ஆல்ரெடி 2 overs 30 ரன்ஸ் கிட்ட வந்துடுச்சு, 25 ரன்ஸ் கிட்ட வந்துடுச்சு. திருப்பியும் பிக் ஷாட்டுக்கு போகணுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். திலக் வர்மாக்கு அந்த பால் போட்டதெல்லாம் அன்பிலீவபிள் பால், நோ சான்ஸ். எந்த பேட்டராக இருந்தாலும் வந்து ட்ரபிள் பண்ணியிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் வந்தாலும் இந்தியாவால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வந்து ஓவர் டைம் விட்டுட்டாரோ அட்டிக் பாண்டியா, கொஞ்சம் அப்பப்போ இன்டர்ன் காமிச்சிருக்கலாமோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அட்டிக் பாண்டியா ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் ஆடினார், அது ஓகே. பட் சிங்கில கூட வந்து ஜுரேலுக்கு தராத வந்து யாருன்னு தான் வந்து தெரியல. அவரோட பேட்டராக தான் எடுத்துருக்குறாங்க இந்தியன் டீமில், தெரியல. அவரே வந்து சோலோவாக வந்து முடிச்சு தரலாம் ஒரு பிளானாக நான் தெரில. சரி, ஓகே கைஸ். ஆனால் வருண் சக்கரவர்த்தி அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங், அவருக்கு வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுத்தாங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தி பெஸ்ட் பவுலராக வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரவி பிஷ்னாய், அவர் ஓவர் லிவிங்ஸ்டன் ஆடினாருங்க பிஷ்னாய் ஓவரில் 3 6. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் சேஞ்சிங் மூவ்மெண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓவர் வரைக்கும் சுத்தமாக வந்து ரன் வரலை. அந்த நேரத்தில் வந்து 120 ரன்ஸ் தான் அடித்தாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் அந்த ஓவர் ஒரு 20 ரன்ஸ் போனதுனால மேட்ச் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சுங்க. ஆனால் மேட்ச் அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் என்ன தான் அவுட் ஆகிருந்தாலும் வந்து, ஆனால் இங்கிலாந்து டீம் ஃபீல்டிங்கை வந்து நம்ம வந்து பாராட்டி அவங்க என்ன ஃபீல்டிங் பண்ணாங்க. எப்பயுமே வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எதனால் வந்து மேட்ச் வந்து ஜெயிக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீல்டிங் எஃபர்ட்ஸுங்க. அப்போ பவுலிங் சொல்லவே வேணாம், சூப்பராக போட்டாங்க. இந்த கண்டிஷனில் சூப்பராக போட்டாங்க. ஓவர் 10 காஸ்ட், மார்க்வுட், ஜோப்ரா ஆர்ச்சர். போன மேட்ச் தான் அடி வாங்கியிருந்தாலும் ஜோப்ரா ஆர்ச்சர் கம்பேக் பண்ணிட்டாருங்க. ஓகே கைஸ், இங்கிலாந்து வந்து 26 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஒரு குட் வின், குட் சைன்ஸ் ஃபார் இங்கிலாந்து. இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா சி கைஸ். ஓகே பை கைஸ்.